வாழை இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து கொட்டுக்காளி தான் நான் முதல்ல போற மாதிரி இருந்தது. செகண்ட் தான் வாழை போற மாதிரி இருந்தது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். பாலா வந்து மாரி சொல்ல கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவர் சைலண்ட் ஆகி என்ன பாலாவையே சாட்சி போட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சரி வாழை போயிடலாம், அதுக்கப்புறம் வந்து கொட்டுக்காளி போகலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வாழை தான் போனேன். அதே மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூ வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வராது, ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்சு தான் வரும். ஏன்னா படத்தோட இம்பாக்ட் தான் காரணம் நான் வீடியோ தள்ளி போறதுக்குள்ள. ஏன்னா என்னால பேச முடியல, சுத்தமா பேச முடியல. அப்படியே ஆஃப் ஆயிட்டேன், ஜோன் அவுட் ஆயிட்டேன் இந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, படம் பத்தி பேசுவோம். இந்த படம் வந்து ஆக்சுவலா மாரி செல்வராஜோட ஒரிஜினல் பயோபிக் தான். ஸோ அதுல நடிச்சிருக்க அந்த பையன், அந்த கூட ஒரு ஃப்ரெண்டா ஒரு டிராவலா ஒரு பையன், அவங்க 2 பேர்லாம் சூப்பரா ஃபென்டாப்லஸா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேரக்டருமே இதுல எதுக்கு தேவையில்லாத கேரக்டர் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஃப்ரேமும் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி எல்லா படத்துல பார்த்து வந்த மாரி செல்வராஜோட டெம்ப்ளேட் இந்த படத்துலயுமே இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 15 minutes. ஒரு சின்ன ஒரு கதை தான், நம்மளுக்கு சுவாரஸ்யமா எந்த இடத்துலயும் போர் அடிக்காம நம்ம வந்து அந்த படத்தோட லைஃப்குள்ள போய் டிராவல் பண்ண வைக்கிறாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது அதுவும் நம்ம லைஃப்ன்ட்டு உள்ள அடாப்ட் ஆகி படம் பார்க்குற விஷயங்கள்லாம் அது வேற. அது இந்த படத்துல இருக்கு. மாரி செல்வராஜ் வந்து அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. அதோட சினிமோட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே, கேமரா, கலரு எல்லாமே ஃபென்டாபிளஸா இருக்கு. சந்தோஷோட மியூசிக்லாம் அவனும் பயங்கரமா இருக்கு. நம்ம பரிவரும் பெருமாள், மாரி செல்வராஜோட மாமன்னன் தவிர்த்து எல்லாமே அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஒரு பாட்டு தீ பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாம் ஃபென்டாபிளஸா இருந்தது. அதை கேட்கும் போது விஷுவலா அதை கேட்கும் போது ஒன்னும் சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட பெஸ்டான பாட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் அவங்க வராங்க, அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஸ்கூல் டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் அந்த அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. கொச்சப்படுத்தாம அவ்வளவு அழகா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது பார்க்கும்போது. படம் அழகா ஆரம்பிக்குது, அந்த கஷ்டத்துலயும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரஜினி கமல், இந்த பையன் வந்து ரஜினி ஃபேன், இந்த பையனோட கமல் ஃபேன், அந்த ஒரு விஷயம்லாம் படத்துல இருக்கு. அதெல்லாமே நல்லா இருந்தது. அங்கங்க சில இடத்துல காமெடி எல்லாம் வருது, அதுவுமே சூப்பரா இருக்கு. பாட்டு கூட ஒரு மாதிரி இம்பாக்டா இருக்கு. இந்த படம் வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்தவங்களுக்கு, சின்ன வயசுல விவசாயம் பார்த்தவங்களுக்கு, முக்கியமா வாழைத்தோப்புல பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப, அதுவும் ஊர் சைட்லாம் ரொம்ப இந்த படம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இம்பாக்டா இருக்கும். அவ்வளவு வலி வேதனையா இருக்கு இந்த படம். நான் படத்தோட கதைலாம் சொல்லல, படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த படம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க, போய் பாருங்க, அவ்வளவுதான். இந்த படம் நான் எப்பவுமே என்னோட ரிவ்யூல வந்து படம் கதை சொல்லாம இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, எப்படிலாம் இந்த படம் இருக்கு, கதை சொல்லாம ரிவ்யூ சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ராயன்லையும் படம் கதை சொல்லாம படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் படம் கதைலாம் நான் சொல்லல, பட் ஆனா இந்த படம் அவ்வளோ தாக்கத்தை, அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. அப்புறம் படம் பார்க்காம விட்டுட்டு ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த படத்தை பார்த்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டெம்ப்ளேட்டை பார்த்தா உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ. நம்மளாம் இந்த காலத்துல அவ்வளோ வசதிகள் இருக்கு, படிச்சிருக்கோம், ஏசில உட்காந்து வேலை பாக்குறோம். அப்படி இருந்துமே ப்ரெஷரு, டிப்ரெஷன், இவ்வளவு வேதனைகள், வழிகள்லாம் இருக்கு. இந்த படத்தை போய் பாடுறா, நீ படுறதெல்லாம் நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இருக்கு. மாதிரி பாலா ஏன் வந்து அவரை கட்டி பிடிச்சி ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். அதை பார்த்துதான் நான் ஃபர்ஸ்ட் வாழையே போனேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் பாலா ஒண்ணு டொயின் ஆயிட்டாருன்ட்டு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து
லேபர்ஸோட உரிமைகள்லாம் என்னன்னு பேசியிருக்காங்க. பெருசா இந்த ஓப்பன் அப் பண்ண விரும்பல இந்த கதையை. நீங்க போய் தேட்டர்ல பாருங்க. படம் அருமையான ஒரு படம். நெக்ஸ்ட் கொட்டுக்காளி போறேன். கொட்டுக்காளி ரிவ்யூ நான் போடுறேன். And thank you so much for watching this video. Bye.